விஜயின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விஜயனுடைய இந்த வெற்றி பயணம் தொடரட்டும் என்று ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதையும் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 14 தொகுதிகளில் வெற்றி, 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் நிலை தற்போதைக்கு இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 3 தொகுதிகளில் வெற்றி, 3 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது. அதனால் அங்கு தற்போது இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தொடரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் 3 இடங்களை தாவேக கூட்டணி பிடிக்கிறது என்ற சூழலும் தற்போதைக்கு புதுச்சேரியில் இருக்கிறது என்பது புதுச்சேரியினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரமாக பார்த்தோம். தொடர்ந்து தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான அந்த புள்ளி விவரங்கள் நம்ம பார்க்கும்போது கிராமப்புறங்களில் இருந்த அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நகர்ப்புறங்களில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நகர்ப்புறங்களில் தாவேகாவினுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த எண்ணிக்கையை தான் நம்ம இப்போ திரையில பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக 69 தொகுதிகள். அந்த 69 தொகுதிகளில் தாவேகா 49 தொகுதிகளில் முன்னிலை பிளஸ் வெற்றி இருக்கு. திமுக கூட்டணி 17 தொகுதிகளில் முன்னிலை பிளஸ் வெற்றி, 34 தொகுதிகளை இழந்திருக்காங்க. இழந்தது திமுக மட்டும் இல்ல, அதிமுகவும் தான். அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளில் முன்னிலை பிளஸ் வெற்றி இருக்கு, 15 தொகுதிகளில் இழந்திருக்காங்க. இந்த 2 திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இழந்த அந்த தொகுதிகள் அப்படியே தாவேகாவுக்கு மாறி இருக்கு, கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. திரு ஷபீர், இப்போ ரூரல்ல அர்பன்ல தாவேகா முன்னிலை வகித்தாலும் நகர்ப்புறங்கள்ல முதலிடத்துல இருக்கு தாவேகா. ஆனா ஊரக பகுதிகளில் 2வது இடத்துல தான் தாவேகா இருக்கு. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம், என்னவா புரிஞ்சுக்கணும்? இல்லை, ரூரல் ஏரியாஸில் தாவேக்காவுடைய வீச்சு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்றது முன்கூட்டியே பலரும் அதை கணிச்சிருக்காங்க, அதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தாவேக்காவுடைய பெரும்பான்மையான சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அர்பன் ஏரியாஸ் தான். அர்பன் செமி அர்பன் ஏரியாஸ், சிட்டி ஏரியாஸில் தான் அவங்களுடைய தாக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில், அதே போல் நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில், அதே போல் நியூ ஓட்டர்ஸ் மத்தியில், இதிலெல்லாம் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் தாவேக்கா முன்கூட்டியே இருக்கிறது. நீங்கள் சென்னை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் 1-2 தொகுதிகளை தவிர மீதி எல்லா தொகுதிகளிலையும் தாவேக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆப்சல்யூட்லி ஸ்டன்னிங். நீங்கள் டிஎம்கேவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னையில் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை அவர்களால் குவிக்க முடியுமா? ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த தாவேக்காவுடைய தாக்கம் என்பது இருக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. நீங்கள் மக்களுக்கு திமுக மீது கோபம் இருக்கலாம், ஆனால் அந்த கோபம் ஒரு முதலமைச்சரையே தோல்வி அடைய செய்கிற அளவுக்கு அது மாறி இருக்கிறது அப்படின்னும் போது உண்மையிலேயே அது ஒரு பெரிய வேவ் தான், அது ஒரு பெரிய ஃபேக்டர் தான். நீங்கள் அதாவது அமைச்சர் சேகர்பாபு தான் குளத்தூருக்கு இன்சார்ஜ். ஆனால் நீங்கள் சேகர்பாபு இங்கே ஜெயிக்கிறார், ஹார்பரில் ஜெயிக்கிறார், ஆனால் முதலமைச்சரே தோல்வி அடைகிறார் அப்படின்னும் போது நீங்கள் இதை திமுகவை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திமுகவுக்கு இதோடைய இண்டிகேஷன்ஸும் இதோடைய சைன்ஸும் தெரிஞ்சிச்சு. நீங்கள் கடைசி ஒரு 2 வாரமாக திமுகவுடைய கேம்பெயின் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கேம்பெயின் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆயிருச்சு. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் சென்னை பக்கம் திரும்பியது. சென்னை பக்கம் திரும்பியதற்கு காரணம் சென்னையில் விஜயுடைய போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த பர்சன்டேஜ் ஹையாக இருக்கிறது முதலமைச்சர் தொகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தகவல்கள்லாம் திமுக தலைமைக்கு தெரியுமா, சொல்லப்பட்டுச்சா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே தோல்வி அடையக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம சென்னையை பற்றி பேசுகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தாக்கம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ சென்னையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சிட்டிங் மினிஸ்டர்ஸ், முக்கியமாக மாசு, அவர் ஒரு மிகப்பெரிய களப்பணியாளராக பார்க்கப்பட்ட ஒரு நபர். இப்போ அவரும் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, முதலமைச்சர் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒவ்வொரு தொகுதியிலையும் அல்லது திமுக என்ன செய்தது என்று பார்த்து
வாக்களித்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது விஜய் என்ற ஒரு அலை அதன் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு பார்க்கணுமா? அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்பாக பெரம்பூர்லையும் தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வெற்றி என்பது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பெரம்பூர் தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அந்த செய்தியையும் நம்ம இப்போ முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். திருச்சபி, உங்களுக்கு இது வந்து விஜய்யுடைய அலை அப்படின்றது ஒரு பக்கம் அது இருந்தாலும், ஒரு புது கட்சி, ஒரு திரை நடிகர், அவருக்கான அந்த பிரச்சாரம், அவருக்கான அந்த வீச்சு எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் திமுக மீது கடுமையான அதிருப்தி என்பது மக்களுக்கு இருந்துச்சு. திமுக மீதான அந்த அதிருப்தி தான் வந்து இத்தனை அமைச்சர்கள் வந்து தோல்வி அடைவதற்கான ஒரு காரணமாக மாறி இருக்கிறது. நீங்கள் அமைச்சர்கள் தொகுதியை விட்டு வெளியவே போக முடியல. தொகுதியில் அவ்வளவு அந்த அந்த அமைச்சர்கள்லாம் தொகுதியிலேயே இருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்கத்து தொகுதிக்கு கூட போய் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படின்ற. அதாவது திமுக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட்டடாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டும்தான் வந்து அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சது. நீங்கள் வந்து ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா தொகுதி பக்கம் முதலமைச்சர் போனார். முதலமைச்சர் கிட்டத்தட்ட 88 முறையோ ஏதோ போயிருக்காரு. அங்கே வந்து பல பணிகள் வந்து நடந்திருக்கிறது கொளத்தூரில். அதெல்லாம் வந்து யாருமே குறை சொல்ல. ஆனால் அந்த அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் ரொம்ப கிளியராக பார்க்க முடிகிறது. இவ்வளவு அமைச்சர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறார்கள் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஹியூஜ் வேவ். அதுதான் வந்து இதுக்கு காரணமாக இருக்க முடியும். இது வந்து ஆன்டி இன்கம்பன்சியோட கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இதோடைய தாக்கம் என்பது பன்மடங்கு அதிகமாக தெரிகிறது. முதலமைச்சரை தோக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். திமுக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயை கவுண்டர் பண்ணாங்களா அப்படின்னா எந்த இடத்துலையும் திமுக வந்து கவுண்டர் பண்ணுவதற்கான ஒரு முனைப்போ ஒரு முயற்சியோ காட்டல. மாறாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அந்த கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அந்த கட்சியுடைய ஆதரவாளர்களை வந்து ஏளனமாக பேசுனாங்க. இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு கோபமாகவும் ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷமாகவும் மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஓட்டிங் நடந்த அன்னைக்கு அந்த காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சு. அதனால நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன், தாவேக்காவுடைய அந்த இம்பேக்ட் அப்படின்றது இந்த தேர்தலில் ரொம்ப ஹையாக இருக்கிறதுக்கு காரணம் அதை அவங்க வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 100 சீட்ஸ் வந்து தாண்டி வருவதற்கான தொகுதிகளில் அவங்க முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றதுக்கான காரணங்கள்லாம் வந்து அந்த கட்சியை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. அந்த கட்சியை வந்து எந்த இடத்துலையும் வரவிடாமல் நம்ம தடுத்துடணும் அப்படின்ற அந்த முயற்சிகள், இது எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக போயிருக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தென்படுகிறது. ஓகே, திரு ஜேம்ஸ் மார்ட்டின், அவங்கள்ட்ட வர்றதுக்கு முன்பாக வெற்றி எவ்வளவு தொகுதிகளில், முன்னிலை எவ்வளவு தொகுதிகளில் என்ற அந்த விவரத்தை நம்ம திரையில் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக 106 தொகுதிகளில் தாவேக வெற்றி ப்ளஸ் முன்னிலை. இப்போ வெற்றி எத்தனை தொகுதிகளில், முன்னிலை எத்தனை தொகுதிகளில் அப்படின்ற அந்த வேரியேஷனை பார்க்குறோம்.